என்னையே எதிர்த்து அரசியல் பண்ணாலும் என் தம்பிய அவரு அரசியல் பண்ணட்டும். அவரு ஒரு போக்குல போட்டுன்னு தான் நான் பார்ப்பேன். அந்த எதிர்கருத்துக்கள் கூட நான் வந்து நாகரிகமா தான் அணுகுவேன்னெல்லாம் பேசியிருக்காரு. இத நம்ம பலமுறை பேசியிருக்கிறோம். விஜய் அவர்கள் வந்து ஒரு தமிழ் அரசியல, தமிழர் அரசியல, தமிழர் நிலம் சார்ந்த அரசியல முன்னெடுத்து வைப்பாருன்னு தான் சீமான் அவர்கள் எதிர்பார்த்தாரு. என்னைக்கு பெரியாரை கொள்கை தலைவர்னோ, தமிழ் தேசியமும் திராவிடமும் இந்த மண்ணினுடைய இரு கண்கள், அதை நம்ம மதிக்கிறோம். தமிழ் தேசியமும் திராவிடமும் மண்ணுடைய இரு கண்கள் கிடையாது. அப்ப அந்த இடத்துல தான் நமக்கு பிரச்சனை வருது. கொள்கை தலைவர் நம்ம ஏற்கனவே ஒரு 50 ஆண்டு காலமாக அந்த போலி திராவிடம் தூக்கி வைத்துக்கிற பெரியாருங்கிற பிம்பத்தை உடைச்சு கீழே போட்டு, தமிழ்நாட்டில் இன்னைக்கு ரெட்டமலை சீனிவாசனுடைய நினைவு நாள். ரெட்டமலை சீனிவாசனால், அயோத்தியாச பண்டிதர், கியாபி விஸ்வநாதன், அண்ணல் தங்கோ, மறைமலடிகள், முத்துராமலிங்க தேவர், காமராஜர், கக்கன், ஜீவானந்தம், சிங்காரவன், எத்தனையோ தலைவர்கள் இந்த நிலத்துக்காக போராடிருக்காங்க. வைகுந்தரும் வளராரும் சமூக நீதி பேசியிருக்காங்கன்னு ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்கிட்டு வரும்போது, மொத்தமா நீ வந்து மீண்டும் ஒரு இளைய தலைமுறைக்கு ஒரு ஒரு ஜென்னிசெட் தலைமுறைக்கு 2K கிட்ஸுக்கு நீங்க பெரியாரை கொண்டு போய் திணிக்கும் பொழுது, அது ஒரு தமிழன், நீங்க வந்து தமிழனுங்கிற போர்வையில ஒரு பெரியாரை கொண்டு போய் திணிக்கும் பொழுது, நம்ம கிட்ட தலைவர்கள் இல்லையா? அப்போ இன்னும் ஒரு குழப்பத்தை நீ கொண்டு வர. அப்ப இது வந்து காயடிக்க வேண்டிய அரசியல்ங்கிற புரிதலுக்கு அண்ணன் சீமான் வந்த பிறகு தான் எதிர்க்க